சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய தூக்குறது, தமிழ்ச்செல்விக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்துக்கிறத பார்த்துட்டு இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா சேது மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவளை தூக்குறாரு, அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறாரு, ஜூஸ் கொடுக்கறாரு, ஏமா மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கோபப்பட்டு பேசவும் உடனே சாவித்திரி வந்துட்டு இத சும்மா விடக்கூடாதுடி, அவ இன்னைக்கு பரீட்சை எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத விடாம தடுக்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சாவித்திரி யோசிக்கிறாங்க. என்னமா பண்றது, ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கார்ல வரும்போது பேசிக்கிட்டு வராங்க. இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு தமிழே பரீட்சை எழுத போற, இந்த ஜூஸை குடிச்சிட்டு போ, வாயும் வயிறுமா இருக்க, ஜூஸை குடிச்சிட்டு தெம்பா போய் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு அந்த ஜூஸை கொடுக்கவும் இங்க தமிழை பார்த்தா வாங்குவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் பார்த்தா அந்த ஜூஸ் நல்ல ஜூஸ் தான் நினைச்சிட்டு தமிழே வாங்கி குடி, ஜூஸ் குடிச்சிட்டு போய் நல்லா தெம்பா பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும் என்ன தமிழே வாங்கி குடி, அதான் உங்க அம்மாச்சியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கொடுக்கவும் தமிழும் பார்த்தா எதுவும் யோசிக்காம அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிடுறாங்க. தமிழ் ஜூஸை வாங்கி குடிக்கவும் இங்க தாமரைக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதவே மாட்டா, இதுல வேற அவ விடிய விடிய தூங்காம முழிச்சிருந்து வேற உட்கார்ந்து படிச்சிருக்காளாம். அந்த சேது சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லவும் ஏமா அந்த ஜூஸ்ல என்ன கலந்து தமிழ்ச்செல்விக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அந்த ஜூஸ்ல நான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கேன்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தமிழ்ச்செல்வி மயங்கி பொத்துன்னு கீழே விழுகத்தான் போறா, அவ பரீட்சை எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்பத்தா காருக்குள்ள உட்காந்து கேட்டுடுறாங்க. அடா பாவிகளா, தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வேலை பார்த்து இருக்காளுக, இது தெரியாம நானே தமிழ்ச்செல்விய ஜூஸை வாங்கி குடிக்க சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. உடனே கார்ல இருந்து அப்பத்தா வெளியே இறங்கி வராங்க. என்னடி பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆத்தாளும் மகளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் நாங்க ஒன்றும் பேசலையம்மா, எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் சாவித்திரி கன்னத்துல அப்பத்தா ஓங்கி சப்புன்னு ஒரு அற விடுறாங்க. ஏண்டி ஏன் உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஏமா நாங்க என்ன பண்ணோம், ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் நீ இப்ப தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், எனக்கு அப்பவே தோணுச்சுடி, இவ என்ன தமிழ்ச்செல்வி மேல இவ்வளவு அக்கறையா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு நான் நினைச்சேன், நான் அப்பவே தடுத்திருக்கணும், நான் ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா அவளையும் குடிக்க வச்சிட்டேன். பாவம் அவளே விடிய விடிய படிச்சு கால் சரியில்லைனாலும் பரீட்சை எழுத வந்திருக்கா, அவளுக்கு இப்படி மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்து பரீட்சை எழுத விடாம கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட அப்பத்தா கோபப்படவும் ஓ எல்லாத்தையும் கேட்டுட்டியா, கேட்டதுனால இப்போ உன் பேத்தி தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுத முடியலையேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல, சை உன்னைய போய் என் வயிற்றுல பெத்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் போதும் நிறுத்துமா, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தாமரை பேத்தியா இல்ல எங்கேயோ கிடந்து வந்த அந்த தமிழ்ச்செல்வி உனக்கு பேத்தியா,
என்னம்மா அவளை ரொம்ப ஓவரா தலையில தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்க? அவளுக்கு காலு தானே சரியில்லை, ஏன் கையுமா உடஞ்சி போச்சு? சேது அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன, ஜூஸ் கொடுக்கறது என்ன, அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறது என்ன? என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அப்பத்தா கிட்ட கோபப்படவும், அவன் பொண்டாட்டியை தூக்குறான், இதுல உங்களுக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், போதுமா, அவ இன்னைக்கு பரீட்சை எழுத முடியாம தான் போகும், இப்படி மயங்கி பொத்துன்னு விழுந்து பரீட்சை எழுதாம போறதுக்கு தான் இவ்வளவு தூரம் ராஜாங்க அண்ணன் அங்க வீட்டில் இருந்து கார்ல இவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுல சேது வேற இவளுக்கு ஏகப்பட்ட பணிவிட வேற செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்க பாரு சாவித்திரி, நீ இப்போ ஜூஸ்ல மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்க பாத்தியா? இந்த விஷயத்த நான் ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொன்னேன்னு வையே, இப்போதைக்கு கொட்டகையில ஈஸ்வரியும் சித்ராவும் இருக்காளுக, அவளுகளோட நீங்க 2 பேரும் போய் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க சாவித்திரிக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னம்மா மிரட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், மிரட்டலாம் இல்லடி, இதுதான் முதலும் கடைசியும், இதே மாதிரி அடுத்த தடவை நீங்க ஏதாவது பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வையே, அந்த கொட்டகையில கூட உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, அப்புறம் நடு ரோட்ல தான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா சாவித்திரிய நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இங்க தமிழ்ச்செல்வியும் பார்த்தா எக்ஸாம் காலுக்குள்ள போய் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்விக்கு கண்ணெல்லாம் கட்டுது, கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கு. என்ன நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா தானே சாப்பிட்டு வந்தோம், ஏதோ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே, மயக்கம் வேற வர மாதிரி இருக்கு, பரீட்சை வேற எழுதணுமே, விடிய விடிய வேற படிச்சிருக்கோம், இந்த பரீட்சையை எப்படியாவது நாம நல்லபடியா எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வரலாமா, எனக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் மேடமும் சொல்லிடுறாங்க. உடனே சேதுகிட்ட தமிழ் வந்து, என்னங்க என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போறீங்களா, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேதுவும் தூக்கிட்டு போறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு தமிழ் முகத்தை எல்லாம் கழுவிட்டு வரவும் சேது தூக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மயக்கம் வரத கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. பரீட்சையும் எழுதி முடிக்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு, இதை மட்டும் எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா விறுவிறுன்னு உட்கார்ந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா தமிழ் பரீட்சையும் எழுதி முடிச்சிடுறாங்க. தமிழ் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மேம் கையில கொடுக்கும்போது தமிழ் பார்த்தா பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல சேது பக்கத்துல இருக்கவும் சேது அப்படியே தமிழை தாங்கி பிடிக்கிறாரு. தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளாஸ் மேம் பார்த்தா தமிழ் கன்னத்தை தட்டி பாக்குறாங்க. ஆனா தமிழை பார்த்தா மயங்கி சேது மடியில விழுந்துடுறாங்க.